ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நேர்பட பேசல எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்தியா கூட்டணி உறுதியாக 295 இடங்களில் வெல்லும் என்று மல்லிகார்ஜுன் கார்கே நம்பிக்கை. பாஜகவை மீண்டும் ஆட்சி என சொல்லும் கருத்து கணிப்புகள் களத்தில் எதிரொலிக்குமா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். 5 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், எழுத்தாளர் திரு ஜே ராம்கே அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பிரியன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் பார்த்திருப்பீங்க. கருத்து கணிப்புகள் பலவும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்புகள் களத்தை பிரதிபலிக்கின்றனவா? அதுதான் கள நிலவரமாக இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா, இல்ல வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கருத்து கணிப்புகள் உங்களுக்கு எல்லா கருத்து கணிப்புகளுக்குமே ஒரு அக்யூரசி 100% அக்யூரசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 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 நியரஸ்ட் பாயிண்டில் ஒரு அக்யூரசி இருக்கலாம். 95, 105ன்னா 95 வரலாம், இல்லை 108 வரலாம், 110 வரலாம். ஸோ யாருமே ஒரு அக்யூரேட்டாக எதையும் கணிக்கிறதில்ல. பல கருத்து கணிப்புகள் ஜெயிப்பாங்கன்ற கருத்து கணிப்புகள் கூட பொய்யா இருக்கிற விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். நம்ம மெஜாரிட்டி இந்த கட்சி தான் வரும்னு சொன்னால் அது வராத போகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் கருத்து கணிப்பை பொறுத்த மட்டும் அது அவங்க ஒரு டேட்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டேட்டா சில சமயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சில சமயம் மக்களுடைய கருத்துக்களை அது பிரதிபலிக்கிறதான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த கருத்து கணிப்பே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப வேடிக்கையான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஒரு 3 தொலைக்காட்சியோட கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. 371, 371, 371. அது பார்த்தீங்கன்னா 125, 125, 125, 47, 47, 47. 3 தொலைக்காட்சியும் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இது சாத்தியமாச்சுன்னு தெரியல. இன்னும் சில தொலைக்காட்சிகள் ஹரியானாவில் 10 இடம் தான் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே 13 இடம் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் கொடுத்துருக்காங்க. எங்க கேள்வி வருதுன்னா, இப்போ ஒரு 280, 300 அந்த மாதிரி நம்பர்ஸ் தாண்டி 350க்கு மேல் 370, கிட்டத்தட்ட 401 எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பேர் மினிமமாவது 300 வந்துடும் அப்படின்ற ஒரு பார்வை தானே நமக்கு இருக்கும். இல்லை, அது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஏற்படுற ஒரு பாதிப்பு. அது ஆக்சுவலாக அது பாதிப்புன்னு அர்த்தம். ஒரு எண்ணங்கள், அதாவது இப்படி கொடுத்துட்டாங்க, என்ன வந்ததோ அதை கேட்குறேன். இல்லை 370 கொடுத்துட்டாங்க, 300ஆவது வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது இருக்குல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி தான் சராசரி மக்கள்லாம் கூட நினைப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க கேட்குறீங்க ஆக்சுவலா. ஸோ 400, 350 கொடுக்கும்போது 350 கொடுத்துட்டாங்கப்பா, குறைஞ்சபட்சம் மெஜாரிட்டியாவது தாண்டிடுவாங்க அப்படின்ற எண்ணம் வரும். உங்களுடைய பார்வை என்ன? நீங்க அந்த கருத்து கணிப்புகள் கள நிலவரம் அது இல்லைன்றீங்க? இல்லை, நான் ஒரேடியா கருத்து கணிப்புகளை அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளுக்கும் போல. அதே மாதிரி கருத்து கணிப்பை நீங்க டோட்டலா நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸ் வித்தியாசமான எலெக்ஷன்ஸ். இது நீங்கள் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் நீங்கள் அவுட்ரைட்டாக பிஜேபி தான் வரும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நிலைமை மாறிட்டு ஆக்சுவலாக இந்தியா கூட்டணி பல மாநிலங்களில் ஓரளவுக்கு ஒரு ஃபார்மிடபிளாக ஒரு ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி ஒரு நம்பிக்கை வளர்த்தாங்க. 10 வருஷம் நீண்ட கால ஆட்சி, அதுக்கு எதிரான ஒரு மக்கள், அவங்க வேலையில்லா திண்டாட்டம், வேலைவாசி போன்ற விஷயங்கள், இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பேசப்படுற ஒரு பொருளாச்சு. ஒரு கான்கிரீட்டாக ஒரு நெரேட்டிவை பிஜேபியால் செட் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஆனால் காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளே ஒரு பேசு பொருளாக மாறினதை நம்ம பார்த்தோம். நம்ம ரெண்டாவது அவங்க 1 லட்சம் கொடுக்குற விஷயங்கள், பெண்களுக்கு போன்ற விஷயங்கள், அவங்களுடைய அந்த கூட்டணி தலைவர்கள், அவங்ககிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் தலைவர்கள் அவங்ககிட்ட இருக்காங்க. இவங்க கிட்ட அமித்ஷாவும் மோடியும் மட்டும்தான் ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டத்தை கூட்டுற அளவுக்கு இருந்தாங்களே தவிர, அங்கே உத்தவ் தாக்கரேலேருந்து, அகிலேஷ் யாதவ்லேருந்து, தேஜஸ்விலேருந்து ஒரு பெரிய ஒரு தலைவர்கள் பட்டாலும், கெஜ்ரிவால்லேருந்து எல்லாரும் கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுல மோடி மேல கோபம் இல்ல, அவருடைய பிம்பத்தின் மேலான அதிருப்தி எதுவும் இல்ல மக்களுக்கு அப்படின்றதான இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டுது. இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா முதல் 2 சுத்துக்கு அப்புறம் அந்த நிலைமை மாறி இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் மோடியோட பேச்சே கம்ப்ளீட்டா மாறி போச்சு ஆக்சுவலா. அதாவது இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசி என்னைக்கு நான் பார்த்ததில்லை ஆக்சுவலாக. இது பல பிரதமர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ராமர் பேரை சொன்னால் கைது பண்ணிவிடுவாங்க, ராமர் கோவிலை இடிச்சிடுவாங்க, ஜெகநாத் கோவில் சாவி தமிழர்கள்ட்ட தான் இருக்குது. ஒரு பிரதமர் வி கே பாண்டியன் அட்டாக் பண்ணுறேன்னா நேராக வி கே பாண்டியன் பேரை சொல்லி அட்டாக் பண்ணுங்க.
தமிழர்கள்ட்ட சாவி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தமிழர்கள் அப்ப யாரப்போ தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்றீங்க, நான் தமிழனா பிறக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க. ஆனா அந்த தமிழர்கள்ட்ட தான் சாவி இருக்குன்னு இன்டைரக்டா புரிகிறது. நிறைய நம்ம அது பிரச்சாரத்துல என்னென்ன முன் வச்சாங்கன்னு போனோம்னா அது வேற டிபேட். அதை ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருதுன்னா அந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கீழே கிரவுண்ட் லெவல்ல மாத்தி இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலா இப்போ அவர் சொன்ன தங்கத்தை பிடிங்கிடுவாங்க, தாலியை பிடிங்கிடுவாங்க, எரும மாட்டை பிடிங்கிடுவாங்க, கிட்னியை எடுத்துருவாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவல்ல என்ன மாறுதல் உண்டாக்கி இருக்கு. இப்போ நான் சொன்னேன் அது எக்ஸிட் போல்ல தெரிஞ்சிருக்காதான்னு கேக்குறேன். அது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. அதுல நிச்சயமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா முதல்ல இருந்த நிலைமை வேற, பிப்ரவரி மார்ச்ல இருந்த நிலைமை வேற, அப்புறம் இந்தியா கூட்டணி தங்களை கட்டமைத்துக் கொண்டு சில மாநிலங்களில் வலுவா வந்த விஷயங்கள் வேற, அப்புறம் வந்து மோடி வந்து முதல் 2 கட்ட பிரச்சாரத்தில் அவர் பேசின விஷயங்கள் வேற, அப்புறம் சொன்ன விஷயங்கள் வேற. அது எவ்வளவு தூரம் பாதிப்பை வந்து கீழே உண்டாக்கி இருக்கு நீங்க முழுமையா ஏற்கல அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது கருத்து கணிப்பை நான் ஒரேடியா முழுமையாவும் ஏற்கல. சோ ஏதோ ஒரு சேஞ்ச் நடுவுல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கு, அதிமுக விட அதிக இடங்களை பிடிக்கும் அப்படின்றது கருத்து கணிப்புலோட முடிவா இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆக்சுவலா பாஜக வளர்ந்திருக்கு நினைக்கிறது பாஜக கருத்து கணிப்பு முடிவுகள் சார் 0 கொடுத்திருக்காங்க அதிமுகவுக்கு, 3 இடங்கள் 4 இடங்கள் பாஜக. அடிப்படையா விஷயம் என்னன்னா நீங்க 3% இருந்து எடுத்த உடனே 20% ஜம்ப் பண்ண முடியாதுங்க. அது வந்து வளர்ந்திருக்கலாம். நான் வந்து வளரலன்னு சொல்ல மாட்டேன். என் மக்கள் யாத்திரையும் போது அது கொஞ்சம் வளர்ந்திருக்கலாம். அதிமுக விட வளர்ந்திருக்கா? எல்லா கணிப்புலயும் பாஜகவுக்கு 3ல இருந்து 4 இடங்கள், அதிமுகவுக்கு 0ல இருந்து 2. அதிமுக விட வாக்கு வங்கி உயர்ச்சியா காமிச்சிருக்கு எல்லா கருத்து கணிப்புகளையும். அதிமுகவோட வாக்கு வங்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு வந்து சவுத்துலயும் சரி, அது ஈவன் கொங்குலயே வந்து அது வாக்குகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்திய மண்டலத்திலையும் வாக்குகள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அது வந்து வாக்கு வங்கி குறையறதுக்கான வாய்ப்புகள். போன வாட்டி 2019 அவங்க 19% தான் வாங்கினாங்க. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு வாக்கு அவங்க வாங்குவாங்களான்றது கேள்விக்குறியா இருக்கு. வெற்றி பெறது ஒரு பக்கம் இருக்கிற இடங்களை அந்த அளவுக்கு வாக்கு வங்கி அவங்க வாங்குவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. என்ன பாயிண்ட் என்ன வந்து அந்த ஓட் பேங்க் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஏடிஎம்கேட ஓட் பேங்க் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட் பேங்க் ஒரு 8% பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அது தவிர வந்து வேற பல ஓட்டுகளும் ஷிஃப்ட் ஆயிருக்கலாம் பிஜேபிக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனால ஏடிஎம்கே ஓட்டு வந்து கணிசமா குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அது உண்மை. ஆனா அதே சமயம் பாஜகவுடைய வாக்கு வங்கி அவங்க எதிர்பார்க்கிற அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணியன், கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. களத்திலையும் இதேதான் எதிரொலிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதா? அதாவது அது களத்துல எதிரொலிக்கும் அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, கடந்த ஒரு 4 தேர்தலோட டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இது டைரக்ஷன் அப்படி அந்த டைரக்ஷனை நோக்கி போகிறதான் தெரியும். சரி, கருத்து கணிப்பு உண்மையா ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா ஒரு 40 மணி நேரம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனா அந்த ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. அதாவது அனைத்து கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போல்ல உள்ள கருத்து கணிப்புகளும் ஒரு 300 சீட்டுக்கு மேல 350 சீட்டுக்கு மேல வந்து என்டிஏ கூட்டணி கிடைக்கும் அப்படின்றாங்க. நீங்க 2004 பாருங்க, 2009 பாருங்க, வந்து யூபிஏ கவர்மெண்ட் தான் எக்ஸிட் போல்ல வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 2004 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 218 கான்ஸ்டிடன்சி அவங்க வின் பண்ணுவாங்க எக்ஸிட் போல்ல. அப்படிதான் வந்து அவங்க தான் ஆட்சி அமைத்தார்கள். 2009 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 262ன்னாங்க, அவங்க தான் ஆட்சி அமைத்தார்கள். ஸோ 2004 2009 வந்து யூபிஏ அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னாங்க, அதுபடி நடந்தது. அதே போல 2014 19 பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு வந்தது. அதுதான் அவங்க வந்து 250க்கு மேல வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து 300 சீட் வந்து என்டிஏ கூட்டணி வந்தது. 2019 பாத்தீங்கன்னா 300 சீட்டுக்கு மேலனா 355 சீட் என்டிஏ கூட்டணிக்கு வந்தது. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து அப்படி கண்டினியூ ஆகும். ஐயா பிரியன் சொன்ன மாதிரி ஒரு 5 to 10% மார்ஜின் ஆஃப் எரர் ஒத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 370 என்பது 270 குறைஞ்சிருமா? எனக்கு அந்த இடத்துல தான் கேள்வி வருது திரு சுப்பிரமணியன். மாற்று கருத்து இல்லை. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரெண்டை சொல்லி இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பாஜக கடந்த முறை பெர்ஃபார்ம் பண்ண அளவு இல்லைன்னா அதை விட கூடுதலா ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? அதுக்கான காரணிகளா என்ன இருந்தது இந்த 7 கட்ட தேர்தல்? ஏன்னா என்ன நடந்திருந்தா லாஸ்ட் டைம் 303 அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கியிருந்தாங்க, அது ஓகே. என்ன நடந்திருந்தா இப்போ வந்து 350 370 401 அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு அந்த சீட்ஸ் அதிகமாக இருக்கும். அது என்ன காரணம், என்ன ஃபேக்டர் அங்க ப்ளே பண்ணியிருக்குன்னு கேட்குறேன். அதாவது அவங்க சீட்ஸை சஸ்டெயின் பண்றாங்க. அதாவது 400 மேல போகும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை.
350 என்பது 380 போவதற்கு 370 380 என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆவரேஜா 350ன்னு வெச்சுக்கோங்களேன். அதுவே ரொம்ப பெரிய கண்டிப்பா. ஏன் ஆமா கண்டிப்பாக. அது ஏன் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் வைத்த அந்த அன்எம்ப்ளாய்மெண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த வரி வசூல்ல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இது இன்ஃபிளேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள்ல எடுபடலைங்க. ஏன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வணிக வரி வசூல்ல நாங்க சாதனைகளை ஈட்டி இருக்கிறோம்ன்றாங்க. உங்களுக்கே தெரியும், வணிக வரி ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி இட் ஹஸ் பீன் சென்ட்ரலைஸ்ட். ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டி உங்களுக்கு நிறைய வந்திருக்குன்றது நம்ம ஒத்துக்க முடியல. ஆனா வணிக வரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. வணிக வரி என்பது டாஸ்மாக்கு மட்டும் தான் வருது, மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி நீங்க தமிழக மக்களோ இல்ல மாநில மக்கள்கிட்ட நீங்க பேசும்போது மத்திய அரசாங்கத்தை மறைத்து விட்டு இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் நல்லா பண்ண மாதிரி சொல்றோம். பட் மத்திய அரசாங்கத்துல பேசும்போது மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது, இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சுப்பிரமணியன், எனக்கு என்ன கேள்வினா, அது மக்கள்கிட்ட எடுபடல, அது மக்கள்கிட்ட எடுபடல. நான் வரேன். பிரியன் சொல்லும் போது பல்வேறு விஷயங்களை யூபிஏ காங்கிரஸ் முன் வச்சாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அவ்வளவு பேசுபொருளாக இருந்தது. தேர்தல் அறிக்கையில அவ்வளவு விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நடுவில் ஒரு டிப்பு கூட இருந்தது. என்டிஏவுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்ப அதை எல்லாம் தாண்டியும் இவ்வளவு நம்பர்ஸ் வருது இல்லையா, அதுக்கான ரீசன், அந்த ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். ஓகே, ஸோ ஆன்டி என்கம்பன்சி அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தது, யூபிஏ கவர்மெண்டா இருக்கட்டும், இல்லை ஐஎன்டிஏ, முன்னாடி யூபிஏ இப்ப ஐஎன்டிஏ, அவர்கள் எதிர்பார்த்தது ஆன்டி என்கம்பன்சி அந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகவில்லை. ஏன்னா ஆன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இந்த 7 கட்ட தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% 66% ஓட் போலா இருக்கு. 7வது போல் நேற்று முடிஞ்சிருக்குது. அதனோட ஃபைனல் டேட்டா நமக்கு வரும் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 65 to 66% கடந்த 2 தேர்தல்கள்ல எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் போலாச்சோ அந்த அளவுக்கு போல ஆயிருக்குங்க. அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 10% or 8 to 10% நெகட்டிவ் போல் ஆகணும். வாக்கு சதவீதம் குறையணும், இல்ல வாக்கு சதவீதம் ஏறணும். இப்படிதான் நான் பார்த்திருக்கேன். தமிழக தேர்தலையும் சரி, மத்திய அரசாங்கத்துக்கான நடந்த தேர்தலையும் சரி. ஏன்னா 2004 2009 பாத்தீங்கன்னா 58% இருந்தது. 2014 இவர்கள் வரும்போது 65% வந்தது, ஒரு 8% எக்ஸ்ட்ரா வந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்திருக்கோம். இந்த 2021 முன்னாடி உள்ள தேர்தல் காலகட்டத்தில் நான் உள்வாங்கிக்கிறேன் திரு சுப்பிரமணியன். நான் ரொம்ப இன்னும் கன்வர்ஜ் ஆகி இன்னும் நான் குறிப்பிட்டு கேட்க விரும்புறேன். இந்த தேர்தலில் என்ன ஃபேக்டர் ஒர்க் பண்ணி? ஏன்னா 2014 ஒரு மிகப்பெரிய மோடி அலை இருந்தது. 2019 தேச பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் முன்னிலைப்படுத்தப்பட்டு அந்த நம்பர்ஸ் வந்தது. இப்போ ஒரு 350 வருதுன்னா அதுக்கு என்ன ஃபேக்டர், என்ன காரணி? முக்கியமான அரசாங்கம், அதாவது பிஜேபியினால ஸ்திரமான அரசாங்கம் கொடுக்க முடியும். அதாவது இப்ப நம்ம பொருளாதாரத்தை வளர்ந்திருக்கிறோம். இன்னும் மேலும் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதற்கு இவர்களோட பொருளாதார கொள்கைகள் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றன. மக்களுக்கு மட்டும் நம்பிக்கை வந்திருக்கு. மோடி மேல, இந்த அரசாங்கத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை. மோடியை தாண்டி நம்ம இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா, மோடி வரக்கூடாது, தனிநபர் தாக்குதல்ல தான் இருந்தாங்க. நம்ம என்ன சொல்ல, தனிநபர் தாக்குதலை விட்டுடுங்க. மோடி இருக்காரு இல்ல, அடுத்து இந்த என்டிஏ அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கு 4-5 வருடங்களுக்கு அப்புறமாக ஒரு நபர் அங்க தேர்ந்தெடுக்கப்படும். இவர்களோட கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த என்டிஏ அரசாங்கம் என்பது வரும். ஆனா பட் ஐஎன்டிஏ கூட்டணியில் என்ன பண்ணாங்கன்னா, மோடி வரக்கூடாது, தனிநபர் விமர்சனத்தை கொண்டு வந்தாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நான் முக்கியமா அந்த இதுல பாக்குறேன். தேர்தல் எக்ஸிட் போல்ல பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது சமீபத்தில் ஒரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட ப்ரொஃபஸர் ஒரு ஆராய்ச்சி கூட்டம் எழுந்தார். அவர் அதை தெளிவாக சொல்றாரு. அதாவது அதிகமான ஓட்டுப்பதிவு ஆளுங்கட்சிக்கு எதிரானது, அல்லது குறைவான ஓட்டுப்பதிவு ஆளுங்கட்சிக்கு ஒரு கமிட்டட் ஓட்ஸ் சேர்ந்திருக்கு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு ஃபிக்ஸடான டேட்டாவே கிடையாது. அதிகமான ஓட்டுப்பதிவில் ஆளுங்கட்சியும் ஜெயிக்கும், எதிர்கட்சியும் ஜெயிக்கும். குறைவான ஓட்டுப்பதிவிலையும் 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அதனால ஒரு எக்ஸாக்டா இந்த டேட்டால தான் குறைவான வாக்குப்பதிவுனா ஆர்எஸ்எஸ் கேடர்லாம் கரெக்டா போட்டாங்க, பிஜேபி கேடர்லாம் கரெக்டா போட்டாங்க, அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா அதிகமான ஓட்டுப்பதிவு ஆளுங்கட்சிக்கு எதிரான, சோ அதுக்கு there is no fixed data. There is no fixed data. ரெண்டு தான் நான் சொல்றேன், ரெண்டே காமிக்கிறேன்னு சொல்றேன். நான் அவங்கள நான் போயிட்டு வந்துறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. திரு பீர் முகமது, இப்ப இந்த கருத்து கணிப்புகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? களத்திலயும் அப்படியே தான் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல ஏதாவது சர்ப்ரைசிங் ஃபேக்டர், இது ரொம்ப சர்ப்ரைஸான எலிமெண்ட், இது அதிர்ச்சி ஆச்சரியம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நமக்கு தெரியும், ஊடகங்கள் என்பவை கருத்துருவாக்கக்கூடிய சாதனங்கள். அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை ஒரு உளவியல் கருவிகளாக தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சஞ்சய் ராவத் சிவசேனாவுடைய எம்பி சொல்லியிருக்காரு,
இது ஒரு வணிகமாகத்தான் இருக்கிறது. எக்ஸிட் போல்ஸ் என்பது ஒரு வணிகமாக இருக்கிறது. ஒரு சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும், ஸ்டார்டிங்லேயே குறுக்கீடு பண்ண. இப்போ 2004 இருந்து இப்போ அந்த டேட்டாவை சுப்பிரமணியன் சொன்னாரு. 2004, 9, 14, 19 எல்லாத்துலயுமே எக்ஸிட் போல் நம்பர் மேல கீழே இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் இதுதான் காமிச்சிருச்சு. அவங்க சொன்னவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. 2004 அதே வாஜ்பாய் அரசாங்கம் மீண்டும் வருகிறது என்று அத்தனை எக்ஸிட் போல்களும் சொன்னன, ஒரு சில விதிவிலக்குகளை தவிர. ஆனால் யூபிஏ அரசாங்கம் அமைத்தது என்பது எல்லா பப்ளிக் டொமைன்லையும் டேட்டா இருக்கு. 2004 இந்தியா ஷைனிங் என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய கேம்பெயின், அதாவது அவர்களுக்கு மாநிலங்களில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து 7 எலெக்ஷன்ஸை கால் ஃபார் பண்ணாங்க. பப்ளிக் டேட்டா இருக்கு. 2004 எக்ஸிட் போல் தவிர. இப்போ கர்நாடகத்துடைய கடந்த ஆண்டு நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லிச்சு? 80 to 90 இடங்கள் காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 135 இடங்கள் கிடைச்சது. அதே மாதிரி சத்தீஸ்கரில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க, அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. எனவே நம்ம பட்டியலிட்டால் எக்ஸிட் போல்ஸ் எவ்வளவு, அதாவது நம்ம எப்படி முதல் உலகப் போர் காலத்தில் தொடங்கின ப்ரொபகண்டா அப்படிங்கிறது, அதாவது பரப்புரை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு கருவியாக இருந்திருக்கிறது. இதை பற்றி ஏகப்பட்ட ஆய்வுகள், ஐயா ஒரு ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுடைய ஒரு ஆய்வை குறிப்பிட்டார். இதை மாதிரி நீங்கள் ஆய்வுகளை பார்த்தால் இது கருத்துருவாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இது ஒரு உளவியல் கருவி. அதை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள், இந்தியா பிளாக் அதை தான் சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க உளவியல் ரீதியாக இந்தியா பிளாக்குடைய ஒர்க்கர்ஸை சைக்காலஜிக்கலாக இன்டிமிடேட் பண்ணக்கூடிய இது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அந்த கருத்தை பாருங்க, இது மோடி மீடியா போல் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல இன்டிமிடேட் பண்ணி என்ன ஆக போகுது? நம்ம ரிசல்ட் ஜூன் 4th ரிசல்ட் இல்ல, நீங்க போய் பூத்துல இதுல கவுண்டிங் சென்டர்ல உட்காருவீங்கல்ல, அப்போ நீங்க சைக்காலஜிக்கலா இன்டிமிடேட் ஆனீங்கன்னா பாதியில வந்துருவீங்க. அதனாலதான் நம்ம முதலமைச்சர் உட்பட இந்தியா பிளாக்குடைய எல்லா தலைவர்களும் என்ன சொல்றாங்க, தொடங்கி கடைசி வாக்கு எண்ணும் வரைக்கும் நீங்கள் முகாம்களை விட்டு, அந்த வாக்கு எண்ணும் மையங்களை விட்டு வெளியே வராதீர்கள் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? கபில் சிபல் இன்னைக்கு ஏன் இன்டர்வியூ கொடுக்கிறாரு? எல்லா வேட்பாளர்களுடைய முகவர்களும் வாக்குச்சாவடிகளுக்கு போகலாங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் நம்ம 1951 முதல் தேர்தலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை. அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பிராக்டிஸு. இந்த முறை ஏன் எலெக்ஷன் கமிஷன் வேற மாதிரி சொல்லுது? எலெக்ஷன் கமிஷன் இஸ் டேம்டுன்னு இன்னைக்கு கேரவனில் கவர் ஸ்டோரி வருது. எல்லா தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களும் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு எதேச்சாதிகார தன்மையில் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அச்சுறுத்தலின் தொடர்ச்சியாக இந்த எக்ஸிட் போல் என்பது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்கிற அந்த ஒரு வாதத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. புரிஞ்சுக்கிறேன். நான் இன்னும் ஒன்னுக்குமா கேட்கலாம். பீகார், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த இடங்கள்ல இந்தியா கூட்டணி ஒரு கடுமையான டஃப்பான ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு தெரிஞ்ச விஷயம். இதுல சில இடங்கள்ல பாரதிய ஜனதா இழக்குதுன்னு வச்சுக்கலாம். என்டிஏ கூட்டணி யூபிஏ கிட்ட இந்தியா கூட்டணி கிட்ட இழக்குது. ஆனா தமிழ்நாட்டுல 3 to 4 இடங்கள் அப்படின்றது, கேரளால 2 இடங்கள் 3 இடங்கள் அப்படின்றது, அங்க விட்டதை தெற்குல இருந்து அவங்க பிடிச்சிடுறாங்க, காம்பன்சேட் பண்றாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இன்னைக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட்டதே மொத்தம் 9 தொகுதிகள் தான். ஆஜ் தக் சர்வேல நாங்கள் 13 இருந்து 15 இடங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிரியனும் சுட்டி காட்டினாரு. இது ஜி தொலைக்காட்சியில் ஒரு புள்ளி விவரம் வருது. 10 இடங்கள் இருக்கிற ஹரியானாவில் 16 இடங்கள் என்டிஏ கூட்டணி, 10 இடங்கள் இருக்கிற இடத்துல எப்படி நீங்கள் 16 இடங்கள், அதாவது நீங்க ஒரு அது வணிகமானதன், அதாவது ஓவர் கமர்சியலைசேஷன். எப்பவுமே இதற்கு ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட நீங்க கருத்து கேட்கணும்னா அதுக்கு பெரிய ஃபண்டிங் தேவை. அந்த ஃபண்டிங்கை யாரு கொடுப்பா? அந்த கவர்மெண்ட் ஆஃப் த டே, அந்த ரூலிங் டிஸ்பென்சேஷனுக்கு சார்பான ஃபினான்சியர்ஸ் தான் அதை கொடுக்க முடியும். அப்படி வரும்போதே அதுல பயஸ் வந்துடுது. நீங்க ப்ரிமைஸே தொடக்கத்திலே அந்த எரர் இன்ட்ரடியூஸ் ஆயிருது. தரவுகள் தரக்குறைவாக இருந்தால் நீங்கள் அதில் வரக்கூடிய டேட்டா அதனால தான் இப்போ எல்லாத்தையும் இன்புட் வாங்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்கிறாரு, மல்லிகார்ஜுன் கார்கேயும் சொல்கிறாரு, நாங்கள் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி நீங்கள் எவ்வளோ இடத்துல ஜெயிப்பீங்கிற தகவல்களை தரவுகளை வாங்கிட்டு நாங்கள் 295 இடங்கள் மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்க எக்ஸிட் போல்களை புறக்கணிக்க முடிவு எடுக்கிறாங்க. பட் எல்லாரும் சொல்றாங்க, குறிப்பா கல்பனா சோரன் ஜார்க்கண்ட்ல இருந்து சொல்றாங்க, நம்ம அப்படி புறக்கணிக்க கூடாது, நம்ம பங்கு எடுக்கணும் எக்ஸிட் போல்ல. எங்க கேள்வினால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டாலும் கூட ஒரு 10-12 ஏஜென்சி எடுத்திருக்காங்க.
எல்லாருமே கிட்டத்தட்ட பாஜகவுக்கு 3-4 இடங்கள் கொடுக்குறாங்கல்ல சவுத்துல. இப்ப கேரளா பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை விட அங்க வந்து சீட்ஸ் விகிதம் வந்து அதிகமாக இருக்கிறது. பாஜகவுக்கு அவங்க ஓட் ஷேர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சு எல்லாருமே ஒரு ஏஜென்சி 2 இல்ல பாதின்னு கூட இல்ல, எல்லாருமே அதை கமிட் பண்ணிருக்காங்க. பிரியன் அழகா சுட்டி காட்டினாரு, எல்லாம் காப்பி பேஸ்ட் நிறைய நடந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், எங்களால ஒவ்வொரு ஏஜென்சி வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ண மாதிரி சொல்லுங்க. ஆமா, எங்களால செலவு பண்ண முடியாது, நீங்க வாங்கிடுங்க, நீங்க தான் மெயின் ஏஜென்ட், வாங்கி நாங்க சப் ஏஜென்ட்ட கொடுத்த இந்த மாதிரியான விஷயம். 2 விஷயங்களை எடுத்துக்கலாம். சாம்பிள சர்க்குலேட் பண்ணிட்டாங்களா? பிரசாந்த் கிஷோர், இன்னொருத்தர் யோகேந்திர யாதவ், இந்த 2 பேரும் இந்த களத்துல நீண்ட காலமா இருக்கிறாங்க. இந்த களத்துல 2 பேருமே என்ன சொல்றாங்க, அதிகபட்சமா ஒரு 300 இடங்கள் வரலான்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, ஒரு 230 to 250 இடங்கள்னு யோகேந்திர யாதவ் சொல்றாரு. 2 பேருமே, ஒருத்தர் வந்து இந்த கேம்பெயின் ஃபீல்டில் இருக்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இன்னொருத்தர் சொல்றாரு அவர் வந்து செஃபாலஜிஸ்டாவே இருக்காரு, யோகேந்திர யாதவ். அதை தாண்டி நீங்க இந்த ஸ்பேஸை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, எக்ஸிட் போல் ஸ்பேஸை மட்டும் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல ராஜீவா கரண்டிகர்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார், ஒரு கணிதவியல் அறிஞர். அவரெல்லாம் இந்த ஸ்பேஸை விட்டு போயிட்டாரு. யஷ்வந்த் தேஷ்முக்கே இன்னைக்கு ஒரு ஓரமா தான் இருக்காரு. ஏன்னா அவரெல்லாம் கொஞ்சம் கணிதத்தை பார்க்கணும்னு நினைப்பாரு. இது ஓவர் கமர்ஷியலைசேஷன் ஆனதுனால. சரி, நம்பர்ஸ் நீங்க நம்பல, உங்க கணிப்புல யார் வெற்றி பெறுவார்கள்? இது ஒரு டஃப்பான ஃபைட், ஒரு நெக் டு நெக். நான் திரு ராம்கே அவர்கள்ட்ட போறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த அலையும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்று வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பார்த்தா இது வந்து மோடி அலையெல்லாம் இல்லை, மோடி சுனாமி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 350-370 சீட்டுக்கு மேல என்டிஏக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அவரும் நம்பர்ஸை நம்புறது இல்லை. கிட்டத்தட்ட பிரியனும் வந்து சொன்னாங்க அதை அவர் கமிட்டும் பண்ணல, இல்லைன்னு சொல்லலை. நீங்க எப்படி புரிஞ்சுக்க? அலையெல்லாம் இல்லை, எந்த கூட்டணிக்குமே அலை இல்லை. அதாவது யாருக்கும் எதிராகவோ ஆதரவாகவோ ஒரு அலையை பார்க்க முடியல. ஏன்னா வாக்குப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவில் அது வந்து குறைவான வாக்குப்பதிவு தான். 65% எந்த அலையும் இல்லாத தேர்தல் தான் ஆக்சுவலாக. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் வந்து இது வந்து அலை இல்லாத தேர்தல் தான் ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ இது வரைக்கும் வந்ததில் 16 எக்ஸிட் போல் நினைக்கிறேன், 15-16 வந்திருக்கு. அதெல்லாமே ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தாலே ஒரு 350+ பாஜக கூட்டணிக்கும் 150+ காங்கிரஸ் கூட்டணிக்கும் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியோட பார்ட்டி, அப்புறம் வந்து நவீன் பட்நாயக் பார்ட்டி, ஜெகன்மோகன் பார்ட்டி இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போன கிட்டத்தட்ட 2000 கூட 14 கூட 19 கூட 13 எக்ஸிட் போல் நடத்தினாங்க. ஸோ அதுலேயும் ஆவரேஜ் பண்ணால் ஒரு 50 தான். அதாவது 303 வந்து யூபிஐ கொடுத்துருந்தாங்க, ஆனால் 353 வந்தது. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 350ங்கிற ஃபிகர் வந்து ஒரு +50 -50 போகலாம் ஒழிய, அதாவது இரு தரப்புமே சொல்கிறேன். இது வந்து பாஜகவோடது வந்து 350 300 இருக்கலாம், காங்கிரஸோடது வந்து 150 அதான் நான் சொல்றது. ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு பெரிய டீவியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு 50 சீட் கூடுதலாக வந்தா இவங்களை மீறி பைபாஸ் பண்ணி போக முடியுமானா அது முடியாத காரியம். ஆனா மல்லிகார்ஜுன் கார்கே சொல்றாரு 295 இடங்கள் உறுதியாக பெறுவோன்னு அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. இன்றைக்கு காலையில ராகுல் காந்தி சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜூன் 4க்கு மேல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவரும் ஒரு பெரிய நம்பிக்கை தெரிவிக்கிறார். அவங்களுக்கு சோர்சஸ்லாம் இருக்கும்ல, சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல? இல்லை, இருக்கலாம். அதாவது என்னென்னா இவங்க வந்து ஒரு தரப்பு, அதாவது ராகுல் காந்தியே என்ன சொன்னார், இது ஒரு மோடி மீடியா, அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம்ங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸிட் போல் வந்தால் சொல்லலாம். நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், நம்ம சுப்பிரமணியன் கூட சொன்னார், பீர்மோதவர்களும் சொன்னாங்க. அதாவது இந்த கடந்த 20 ஆண்டுகளில் நம்ம எக்ஸிட் போல் அப்படிங்கிறத வந்து கன்சிஸ்டண்டாக தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருக்கோம். நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. சொன்னது உண்மை தான். சில பேர் அதை விட்டு விலகி போயிருக்காங்க. ஏன்னா அதுக்கான நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், நேரம் எல்லாமே வந்து ரொம்ப நம்மளால் அஃபோர்டபுளாக இல்லைங்கிறதுனால பல பேர் வெளில போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40%, 50% வரைக்கும் கணிச்சது கரெக்டாக இருந்தது. அது சென்ற முறை கணிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 80% க்ளோஸ் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு 303, அந்த 303 யூபிஐ கொடுத்தாங்க, அதே 303 பாஜக எடுத்துச்சு. ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஒரு 70 to 80% ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த முறை வந்து கூடுதலாக அந்த அக்யூரசி கூடுமே ஒழிய குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. நான் சுப்பிரமணியன் கேட்டதை கேட்க விரும்புறேன். என்ன ஃபேக்டர் இதுல வந்து பிளே பண்ணிருக்கு? 350 அப்படின்ற அந்த அவ்வளவு உயர்ந்த நம்பர் வர்றதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2014ல ஒரு மோடி வேவ் இருந்தது, 2019ல தேச பாதுகாப்பு முக்கியமா இருந்தது. இந்த 2024ல என்ன காரணி, அந்த ஃபேக்டர் எந்த விஷயம் ப்ளே பண்ணிருக்கு? இந்த ஃபேக்டர் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆக போகுது நம்ம 4ஆம் தேதியில இருந்து. ஏன்னா இது ஒரு ரொம்ப சிக்கலான விஷயமே. ஏன்னா அலை இல்லன்னு நீங்க சொன்னீங்க. எந்த அலை இல்ல, அதுதான் ரொம்ப அலை இருந்தா, ஆனா நம்பர் மட்டும் 350. ஆமா, அது அலை இருந்தால் தான், அதாவது அலை இருந்தால் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா வந்து இப்ப நீங்க பாருங்க,
கடந்த தேர்தல்களில் வந்து பாஜக முன்வைத்த மேனிஃபெஸ்டோ ஆகட்டும், காங்கிரஸ் முன்வைத்த மேனிஃபெஸ்டோ, அதில் வந்து கவர்ச்சிகரமான விஷயங்கள் எதுவும் இல்லை. 2 பேருமே சொன்னதுதான் சொன்னாங்க, பெருசா ஒன்றும் புதுசா இல்லை. அப்போ மேனிஃபெஸ்டோ வச்சு ஒரு பெரிய அலை இருந்ததுன்னா அப்படியும் கிடையாது. ஸோ இப்போ அதை நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, கட்டமைப்பு, கட்சிகளுக்கான அந்த கட்டமைப்பு, அவங்களுக்கான ஒருங்கிணைப்புங்கிறது பாஜக தரப்பில் சிறப்பாக இருந்திருக்குது. அதை வந்து இந்தியா கூட்டணியை வந்து செய்ய தவறி விட்டதை தான் பார்க்குறேன். இந்தியா கூட்டணிக்கு ஏராளமான வாய்ப்புகள் வந்தது. நீங்க பொதுவாக பாஜக வந்து ஒரு 10 வருஷமான ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் வந்து பலவீனமான பகுதிகள்லாம் தெரிஞ்சு பயங்கரமா ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் போறாங்க. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை அவ்வளவு பேசுபொருளாச்சு, அவ்வளவு விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அப்ப அதெல்லாம் வந்து சென்று சேரவே இல்லையா? நியாயப்பத்திரைன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு போய் சேரல. நியாயப்பத்திரை அப்படிங்கும் போது அதாவது கேட்டகரி வைஸ் ரொம்ப அதாவது அவங்க வந்து ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல உரிமை தலைமையிலான கூட்டணி அதுக்கு 36, 37 கொடுத்திருக்காங்க. இங்க வந்துருவாங்க, தமிழ்நாட்டுல சென்று சேரலன்னு சொல்ல முடியாது. இல்ல அது நான் சொல்ல, அதாவது மேனிஃபெஸ்டோ போய் சேரல. ஆனா வந்து திமுக தேர்தல் சொல்லப்பட்டவை அதை வந்து கர்நாடகால வந்து அவங்க அமல்படுத்திய விஷயங்கள், அது கர்நாடகா மாடல் தான் அவங்க வந்து இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறாங்க. ஸோ மேனிஃபெஸ்டோ வந்து பக்காவா அதெல்லாம் இருக்கு. அதை மீறி வந்து மக்களுக்கு வந்து பாஜக மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஏன்னா அவங்க சொன்னது வந்து நாங்க இத்தனை கோடி, ஒரு 3 கோடி வீடுகள் கட்டுறோம், இதை இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அரசியல், இந்த மேனிஃபெஸ்டோலாம் மக்கள் அதை கருத்தில் கொள்ளவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அலை இல்ல, அலை இருந்தால் மக்கள் திரண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அப்படி ஒரு அலை இருந்ததுன்னா மக்கள் திரண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸாக்ட்டா அந்த காரணி, அந்த ஃபேக்டர் என்னன்றது இனிமே தான் பேசணும். நிச்சயமா சிக்கலான விஷயம், நம்ம இன்னைக்கு முடிவு முடியாது. ஆனால் பிரதமர் அவர்கள் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தார். அவருடைய கண்ணிய குறைவான பேச்சை வந்து இந்தியா கூட்டணி சாதகமாக்கி அதை அவங்க பக்கம் அந்த பால் அவங்க டர்ன் பண்ணி இருந்திருக்கலாம். அதை செய்ய தவறி. நான் கருத்து கணிப்பு வகையில கேட்க விரும்புறேன் ராம்கி. இப்போ ஒரே மாநிலத்துல பல கட்டங்களா தேர்தல் நடந்தது. ஒவ்வொரு கட்டங்களா தேர்தல் நடக்கும்போது அதுல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் முன் வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா 2ஆம் கட்ட தேர்தல்ல ரேவண்ணாவோட பிரச்சனை பெரிய இஷ்யூவா இருந்தது. ஆனா கருத்து கணிப்புகளுடைய முடிவுல ஏதோ ஒரு மாநிலத்துல மொத்தமா ஒரு நம்பர் போடணும்னு போடுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஃபேஸ் எல்லாம் அது கணக்கீட்டுல வந்ததா அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு. கர்நாடகா பொறுத்தவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நம்ம வந்து 4ஆம் தேதி கவனிக்கக்கூடிய விஷயம் அதுதான். இந்த ரேவண்ணா ஃபேக்டர் தான் கவனிக்க போறோம். இப்போ இது வரைக்கும் வந்து எக்ஸிட் போல்ல வந்து ஓவராலா ஸ்டேட்டுக்கு தான் ஃபிகர் போடுறாங்க. கர்நாடகா நம்ம பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ணும்போது 2 கட்டமா தான் பிரிச்சுக்கணும். முதல் கட்ட பதிவு 14 தொகுதிகளுக்கு, இரண்டாவது 14 தொகுதிகள். முதல் கட்டத்தில் எந்த விதமான ஒரு அலையோ எதுவும் இல்லை. அது வழக்கம் போல பாஜகவுக்கு ஒரு லீடு எடுக்கிற 14 தொகுதியில் 10 தொகுதியில் வெற்றி பெறுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. மோரோவர் மதச்சார்பு ஜனதா தளத்துக்கும் பாஜகவும் கிடையான அந்த ஒரு கூட்டணி ஒரு வலுவாக இருந்தது. 2 பேருக்கும் நல்ல ஒரு ஜெல் அது இருந்துச்சு. அவங்க 3 தொகுதி தான் போட்டிட்டு மதச்சார்பு ஜனதா தளம். ஸோ அந்த 3 தொகுதியிலையும் அதிகமான போலிங் நடந்தது. மோர் தென் 75% நடந்தது. இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ரேவண்ணா ஃபேக்டர் வெடிக்குது. அது வந்து ரொம்ப கணிசமான ஒரு பாதிப்பை பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. 2ஆம் கட்ட பாதையில் வந்து அதுல இந்த 14 தொகுதியில், 2ஆம் கட்ட பகுதியிலும் 14 தொகுதிகள், அந்த 14 தொகுதியில் அது பெரும்பாலான இடங்களில் பாஜக தான் முன்னிலை இருந்தது. அதுக்கு முன்னே வரை, ஏன்னா அவங்க கல்யாண் கர்நாடகா வந்து ரொம்ப ஒரு கோர் ஏரியா பாஜகவுக்கு. அந்த ஏரியால ரேவண்ணா ஃபேக்டர் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது எக்ஸிட் போல்ல வெளியில வரல, தெரியல. ஈவன் நம்ம 4ஆம் தேதி ரிசர்ச்ல கூட இமீடியட்டா வராது. அதை நம்ம வந்து அது தொகுத்து ஒவ்வொரு 28 தொகுதியும் வந்து நம்ம பார்த்தாதான் அந்த ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க பார்க்கலாம். நான் அவர்கிட்ட முதற்கட்ட கருத்து கேட்டேன். சரி சுருக்கமா வாங்க. இல்ல இந்த கருத்து கணிப்பை பேஸ் பண்ணி நீங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துறதே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் சொன்ன ஒரு 3 பிரபல தொலைக்காட்சிகள் ஒரே ஃபிகர் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அதான் 371. ஆமாங்க, 3 தொலைக்காட்சி பேரை சொல்லுங்க. உங்களுக்கு அது வந்திருக்கு. எங்களோட யாராவது நம்ப முடியுமாங்க? 371 371 3 தொலைக்காட்சி எப்படிங்க அது? ரெண்டாவது வந்து இமாச்சல பிரதேஷ்ல 4 மொத்தம் 5 சீட் தான் இருக்கு. அங்க 6 சீட் என்டிஏ டிபேட் நம்ம அது பேசுவோம். தப்பா இல்லைங்க. இப்படி டோட்டலாவே தப்பா இருக்கிற ஒரு கருத்து கணிப்பை வச்சு ஒரு டிபேட்டை நீங்க கட்டமைக்கிறது எப்படி? ஆக்சுவலா நம்ம பார்க்கலாம். டோட்டலி இது தப்பா இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளே ஃபிகர்ஸே தப்பு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கருத்து கணிப்புல நீங்க நம்பல. நான் சொல்றது இல்ல, இந்த டோட்டலாவே வந்து அரித்மெட்டிக்கலா நீங்க சந்தேகப்படுறீங்க. நான் ஃபேக்சுவலா தப்பா இருக்கு. ஃபேக்சுவலாவே தப்பா இருக்கு. பல இடங்கள்ல இருக்கிற இடத்துக்கு மேலயே வந்து என்டிஏ வாங்கணும்னு சொல்லும்போது நம்ம பேசுறோம். அதே சேர்த்து கர்நாடகால வருன்றதெல்லாம் அது யூகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இங்க ஃபேக்ட்ஸே தப்பா இருக்கே. பல தொலைக்காட்சிகளோட ஃபேக்ட்ஸே தப்பா இருக்கு. அதை வச்சு எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க? இல்ல சார், நம்ம அது ஒரு ட்ரெண்ட் தான் நம்ம பேசுறோம். அது அது தப்பான ஒரு விஷயமாச்சு. அது அவங்க சொன்னதே ஃபேக்சுவலா எரர்ஸ் இருக்கேங்க. நம்ம பேசலாம் சார். நம்ம இட் இஸ் அப் ஃபார் another debate. தொலைக்காட்சிகள் வந்து இவ்வளவு தூரம் ஒரு கமர்ஷியலைசேஷன்ல இவ்வளவு தூரம் மோசமா இறங்கி பண்ணிருக்காங்க. 12 13 ஏஜென்சி சார். இல்ல ட்ரெண்ட் அது சொல்லுங்க சார். ரைட் நான் வரல. அவர்கான நேரம் நம்ம எங்களோட கருத்தை கேட்டா யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க எவ்வளவு இடங்கள் வரும்னா ராமிக்கு ஒன்னு சொல்ல, நான் ஒன்னு சொல்லுவேன். அது வேற விஷயம். அதே கெஸ் ஒரு தொலைக்காட்சிகள் பண்றாங்க.
அதை வச்சுட்டு நீங்க ஒரு கருத்து ஒரு அது ஒரு பேசுவோம் சார், பேசுவோம். தப்பான ஃபேக்ட்ஸ் தப்பு, ஃபேக்ட்ஸ் எல்லாம் தப்பு. சரி, ஓகே, ரைட். இது பொன்வெல்சனுக்கான நேரம். நான் வரேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பெரிய அளவுல வீழ்ச்சி இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லிருக்காங்க. பாஜகவுக்கு 3-4 இடங்கள், அதிமுகவுக்கு 0, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. களம் அப்படிதான் இருக்கா? முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்பில் வந்து நம்ம அதை தான் விமர்சனம் பண்ணி பேசுகிறோம். கருத்து கணிப்புகளை பற்றியே ஒரு கணிப்பை நம்ம ஏற்படுத்துறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஞானம் வேணும். அப்படின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி கருத்து கணிப்புகள் இருக்கிறது. அப்படின்றது சில கருத்து கணிப்புகள் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குது, சில கருத்து கணிப்புகள் உள்நோக்க கொண்டதாக இருக்குது, சில கருத்து கணிப்புகள் வந்து ஓரளவுக்கு வந்து காய்த்தல் ஓத்தல் அகற்றி அவர்கள் நடுநிலையாக சொல்லியிருக்கிறாங்கன்னு அதில் தவறுகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது கருத்து கணிப்புகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்கிறோம். அது வந்து அது சரியா தவறான்றது நம்மளுக்கு தெரியல அந்த அளவுக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சொன்னீங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது சீட்டு ஷேரிங் எத்தனை வருது, கன்வர்ஷன் ஆஃப் சீட் அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்குறோம். ஆனால் இப்போ 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக வந்து 0 தான் எடுத்துருந்துச்சு. அதே மாதிரி 2004 எடுத்துருக்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னா அதிமுக 0 இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சீட்டு கன்வர்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் 1 லட்சம் ஓட்டு வாங்குகிறோம், 99,000 ஓட்டு ஒருத்தர் வாங்குறாருன்னா 1 லட்சம் ஓட்டு வாங்கினவர் தான் ஜெயிக்கிறாரு. அதாவது ஹூ கிராசஸ் த போஸ்ட் ஃபர்ஸ்ட் வின்ஸ் த ரேஸ் அப்படின்றது தான் நம்ம ஜனநாயக முறை. அதனால் ஓட்டு ஷேரிங் எந்த அளவுக்கு இருக்குது அதுதான் முக்கியம். சில இடத்துல இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்கும், அந்த இடத்துல வந்து சீட்டு கன்வர்ஷன் வந்திருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது கூட உண்மையானது தெரியாது. இப்போ வந்து கருத்து கணிப்பு தான் இது. கருத்து கணிப்பு ஒரு பக்கம் கருத்து திணிப்பா கூட நம்ம நினைக்கலாம் அப்படின்றது தான். ஆல் இந்தியா லெவல்லையும் அப்படிதான் இருக்கு. நம்பர்ஸ் இல்ல அதுல எல்லாம் டிஃபரன்ஸ் வரலாம், மேல கீழே இருக்கலாம். ஆனா அந்த கருத்து கணிப்புகள் சொல்வது ஒரு விஷயம்னா இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு திசையை நமக்கு காட்டுது. அதை நம்ம மறுக்க முடியுமா? இல்ல நெக் அண்ட் நெக் இருக்கிறதுல வந்து நீங்க சொல்லலாம், எந்த திசையும் காட்டல. இப்போ இதில் வந்து திசையை காட்டுறாங்க. 26, 28லேருந்து 39 வரைக்கும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம், ஆகமத்தில் திமுக செல்வாக்கோட இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு 8 கருத்து கணிப்புன்னு வைங்களேன், 8 பேருமே வந்து பாரதிய ஜனதாக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை விட குறைவா அதிமுக கொடுத்துருக்காங்க. அப்பதான் அந்த கேள்வி வருது. இல்லை, அதை தான் சொல்ல வரேன் நான். இப்போ அதிமுக கொடுத்துருக்குறாங்களா, அதில் வந்து அதே மாதிரி 10%, 15% முன்ன பின்ன வரலாம். அதே மாதிரி இப்போ பிஜேபிக்கு கொடுத்துருக்கிற கூட்டணிக்கு 1லேருந்து 3ன்னு சொல்லிடுறாங்க, அது 0 மைனஸ்லையும் போகலாம், இல்லை கூடவும் செய்யலாம் அப்படின்றது. ஆனால் திமுக கொடுத்துருது பெருவாரியான அந்த பெருவாரியான கருத்து பறிப்பில் நீங்கள் எரார் வந்து பெர்மிசபிள் எரார் பார்த்தீங்கன்னா கூட அதுக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி தான் ஆல் இண்டியா லெவலில் பிஜேபிக்கு அவங்க கொடுத்துருக்கு வந்து குறைந்தபட்சம் 350லேருந்து அதிகபட்சம் 371 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே கேட்கிறேன் சார். முன்னாடி அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கட்சி காணாம போகும், அதிமுக வந்து வீழ்ச்சியை சந்திக்கும். அண்ணாமலை வேற என்ன சொல்லுவாரு? நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலை அது அரசியல் பேச்சு. அவரு அது குறையும் சொல்லிட்டே இருந்தாரு. அவரு தன்னுடைய கோவை தொகுதியில 1 லட்சம் ஓட்டு பிஜேபி ஓட்டு காணாம போயிடுச்சு, காலி பண்ணிட்டாங்கன்றாரு. அதையும் நம்ம நம்பணுமா? அப்போ அதுதான் சொல்றேன், அது அரசியல் பேச்சு. நம்ம பேசுறது இப்போ வந்து கணிப்பாக இருக்கிற கருத்து கணிப்பை பற்றி பேசுறோம். அதுல வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது, அதுல எவ்வளவு எரார் பர்மிசபிள், அதை பற்றி தான் நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்பொழுது என்னன்னா, நான் சொல்றது எப்படின்னா, ஓட்டு சதவிகிதம் எந்த அளவுக்கு வாங்குறாங்கன்றதுதான். சீட் கன்வர்ஷன் 1, 2 வந்து அதே நேரத்தில் திமுகவும் 0ல் போயிருக்குது, அதிமுகவும் 0ல் போயிருக்குது. எத்தனை % ஆஃப் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத நம்மளுக்கு பர்சன்டேஜ் சொல்லணும். இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. திமுக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுகவோட வாக்கு சதவீதம்ல இருந்துதான் பாரதிய ஜனதா கணிசமான வாக்கு சதவீதத்தை எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த கருத்து கணிப்புகள் மூலமா ஒரு பார்வை. இல்ல, இந்த கருத்து கணிப்புல அந்த சதவீதம் வரவே இல்லையே. கருத்து கணிப்புல சீட் கன்வர்ஷன் மட்டும் தானே வருது, சதவிகிதம் வரவே இல்லையே. அதை தான் சொல்றேன். ஒரு இடத்துல 50,000 வித்தியாசத்துல கூட சீட்டை வச்சு செய்யக்கூடிய அனுமானம் தான். இப்போ பிரியன் சார் சொல்லும்போது அதான் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு சாஃப்ட் இந்துத்துவ வாக்கு எஸ் அதிமுகவினுடைய ஒரு பகுதி பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்கு, போயிருக்கும். சீட் கன்வர்ஷன் வச்சு சொல்ல முடியாது. 2014 டிஎம்கே 0, ஆனா பிஜேபி கூட்டணி 2 சீட்டு. அப்போ பர்சன்டேஜ் வந்து திமுகவோட பிஜேபி கூட்டணி அதிகமா வாங்குச்சா?
தருமபுரி சீட்டு ஜெயிச்சாங்க, கன்னியாகுமரி சீட்டு ஜெயிச்சாங்க. 2 சீட்டில் அவங்க ஜெயிச்சாங்க. 37 சீட்டில் ஏடிஎம்கே ஜெயிச்சுது. திமுக 0 தான். அப்போ திமுகவுடைய ஓட்டு சதவீதம் பிஜேபி கூட்டணிக்கு அதிகமாக இருந்துச்சு இல்லை. அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த சதவிகிதம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னு. இப்போ வந்து பிஜேபி இங்கே பேசுபடு பொருளாக இருந்துச்சு. அண்ணாமலை செல்வாக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 வருட மோடியுடைய செல்வாக்கு. அப்படி இருக்கும்பொழுது அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். மோடியோட ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, செல்வாக்கு தான் இல்ல. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி மோடிக்கு ஏகப்பட்டது இருக்குது. அது வந்து 2004லயும் நம்ம 2014லயும் மோடிக்கு கொடுக்கல, 2019லயும் மோடிக்கு கொடுக்கல நம்ம. அதனால அது பெரிய அளவுல இங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் அவுட் ஆகாது. இங்க வந்து ராகுல் காந்தி ஆதரவு ஓட்டு, திமுக ஆதரவு ஓட்டு தான் அங்க வந்து பெரிய அளவுல கன்வர்ஷன் ஆயிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன், கருத்து கணிப்பினுடைய தென் மண்டலத்துக்கு வரும். குறிப்பா தமிழ்நாடு, கேரளா. தமிழ்நாட்டில் அதிமுக விட பிஜேபிக்கு ஓட் ஷேர் அதிகமாக கொடுக்கிறதும், கேரளாவில் கம்யூனிஸ்ட் விட பிஜேபி அதிகமாக வாக்கு சதவிகிதம் அப்படின்றதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக முக்கியமான எதிர்கட்சியாக இருக்குது. பழனிசாமி தலைவரான பிறகு சந்திக்கிற ஒரு முதல் தேர்தலாக இருக்குது. அதில் ஓபிஎஸ், தினகரன் போன்றவரெல்லாம் பிரிஞ்சு போனதுனால அது ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி கொங்கு மண்டலம் வந்து ஒரு காலத்தில் ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தது. இன்றைக்கி அங்கேயே வந்து பாஜக, அதிமுகன்னு ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சவுத்துலேயும் வந்து பல கம்யூனிட்டிஸ் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்கன்ற ஒரு செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மத்திய மண்டலத்துலேயும் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பாமக வந்து பாஜக கூட்டணியில் இருந்ததை பார்த்தோம். ஸோ அதனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. ஆனால் பாஜகவோட ரொம்ப குறைஞ்சிருவாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கம்பேரிட்டிவ்லி கடந்த தேர்தல் கம்பேர் பண்ணும்போது குறையும். 19% 2019 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷனில் 31-33 வரையே வந்தாங்க. இப்போ மறுபடியும் பின்னாடி போவாங்க. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ தூரம் குறைவாங்க, 18லேருந்து 22க்குள்ளே வருவாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கணிக்கிறேன். 18லேருந்து 22க்குள்ளே வருவாங்க அதிமுக வருவாங்கன்னு தான் என்னுடைய கணிப்பு. சீட்டில் வந்து அவங்க வருவாங்களா, ஒரு சீட் 2 சீட் வருவாங்களான்றது அது கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்குறேன். பட் பாஜக வந்து நிச்சயமாக ஒரு 13லேருந்து 16%க்குள்ள பாஜக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அவங்க வந்து நிச்சயமா நல்ல அவங்க ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சீட்ஸ் கிடைக்குமா இல்லையான்றது எனக்கு டவுட்டான ஒரு விஷயம். ஆமாம், பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தால், தேர்தலுக்கு முன்னாடி நான் பல தடவை பேசியிருக்கேன், அவங்க சேர்ந்து இருந்தால் திமுகவுக்கு 10-15 இடங்களில் பெரிய டஃப் கொடுத்துருப்பாங்க. திமுக ரொம்ப தடுமாறி போயிருக்கும். ஆக்சுவலாக அவங்க சேராத போனது வந்து திமுகவுக்கு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கேஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆக பிரிஞ்சு போச்சு, நாம் தமிழர், பாஜக, அதிமுகன்ட்டு. அதனால் திமுகவுக்கு கூட்டணி காம்பேக்டாக அப்படியே இருந்ததுனால அவங்களுக்கு மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படியே கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் திமுக ஆதரவு ஓட்டுகள், கூட்டணி ஓட்டுகள்லாம். ஸோ இந்த பெரிய பிளண்டர் ஆக்சுவலாக அடுத்த தேர்தலில் நீங்கள் எப்படி வேணால் மாற்றிட்டு இருக்கலாம், அதிமுகவோ பாஜகவோ. ஆனால் இந்த தேர்தலில் அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டிருக்கணும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுதான் வந்து ஒரு சரியான போட்டியா இருந்திருக்கும். திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா கூட்டணி பிரிஞ்சதுல மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக பிரிஞ்சாங்கன்ற காரணம் இதுவரையும் யாருமே 2 பேருமே கிளியரா சொல்லல. திரு ராம்கி, பாஜகவை பொறுத்த வரைக்கும், பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வேட்பாளர்கள் இந்த வாட்டி அவங்களுக்கு கை கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அவங்க கண்டிப்பா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாரு திரு பிரியன். ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி, ஏசி சண்முகம் அவங்களுடைய கூட்டணியில இதெல்லாம் கை கொடுத்துருக்குன்னு பாக்குறீங்களா? நான் இந்த எக்ஸிட் போல்ல வர அந்த ஓட் பர்சன்டேஜ் மட்டும் அது ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன். அதாவது திமுக கூட்டணிக்கு 42% வந்திருக்கு ஆவரேஜா, அதிமுகவுக்கு 30%, பாஜக கூட்டணி 20% இருக்கு. ரொம்ப கிளியரா இருக்குது. ஆக்சுவலா இதை தான் எல்லாரும் எதிர்பார்த்தா. 2ஆம் இடம்ங்கிறது அதிமுகவுக்கு தான். 3வது இடத்தில் பாஜக வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை கண்டிப்பாக பிரித்திருக்கிறது. இது நம்ம எக்ஸிட் போல சொல்றோம். நம்ம 4ஆம் தேதி அதை பார்த்துட்டு கன்ஃபார்மா அது என்னங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஸோ 20 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இன்னும் வலுவா 40% மேல வாக்குகளோட இருக்கு. அப்ப நீங்க ஒருவேளை அதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி வந்திருந்தால் அது ஒரு 30, இது ஒரு 20, இது ரெண்டுமே சேர்த்து 50% மேலே போயிருந்திருக்கும். மேபி பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஒரு 4-5% குறைச்சா கூட எப்படி பார்த்தாலும் திமுகவை விட இந்த கூட்டணி பாஜகவும் அதிமுக ஒரு கூட்டணி இருந்திருந்தால் அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கும், நிறைய இடங்களை பெற்றிருக்கும். அது ரொம்ப எக்ஸிட் போல் சர்வேல தெரியுது. ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எல்லா மாநிலையும் இருக்குது. நீங்கள் கேரளாவில் கேட்டீங்க, கேரளாவில் வந்து இடதுசாரிகள் பாஜகவுக்கு கிடைக்கிற வாக்கு சதவீதத்தோட இடதுசாரிகள் குறைவாக போனது காரணமே அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கிறது தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே வந்து ஸ்டேட்லேயும் எதுக்கு இடதுசாரிகள் திரும்ப போகிறதுக்கு, நம்ம அங்கேயும் காங்கிரஸுக்கு போடுவோம், அங்கே மத்தியில் காங்கிரஸ் வரும்னு நினச்சி ஒட்டுமொத்தமாக வந்து
உங்களுக்கு இடதுசாரிகளுக்கான எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்கு. இப்ப அதனாலதான் இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல காங்கிரஸுக்கு வந்து ஒரு லீடிங்ல இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. மம்தா வந்து திணறி கொண்டிருக்கிறார். நவீன் பட்நாயக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் போல ஒரிசால வந்து ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தாலும் அது பெரிய அளவுல ஒரு உருவாகல. இதே வந்து ஆந்திரால பாத்தீங்கன்னா அது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி கை கொடுக்கவில்லை. ஸோ எல்லா ஸ்டேட்லயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு. ஆனா சில ஸ்டேட்ல வந்து ஆளுங்கட்சி சாதகமா இருக்கிறது, சில ஸ்டேட்டுக்கு வந்து எதிராக இருக்கிறது. திரு சுப்பிரமணியன், கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாகும் அப்படின்றதுக்கு ஒரு நம்பிக்கை தெரிவிக்கும் வண்ணமா டி.கே. சிவகுமார் கர்நாடகால சொல்றாரு, இங்க 3/2 பங்கு வெற்றி உறுதி. ஏன்னா கடந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் கூட கருத்து கணிப்புகள் 85 இடங்கள் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா 136 இடங்கள் நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்லி இருந்தோம். 135 இடங்கள் வெற்றி பெற்றோம். இந்த முறையும் அதே போலதான் நடக்கும். 3/2 பங்கு வெற்றி உறுதி அப்படின்னு டி.கே. சிவகுமார் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அப்ப கருத்து கணிப்புகள் பொய்யாகவும் வாய்ப்பு இருக்குல்ல? பொய்யாகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து 9 out of 10 வந்து இந்த மாதிரியான ட்ரெண்டை கொடுக்கும்போது, ஸோ மீதி இருக்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. பட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டை நோக்கி போகிறது. இதுல வந்து +or-10% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், அதாவது முற்றிலுமாக 100% யூட்டர்ன் எடுத்து அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்கலாம். அது நம்ம வந்து ஜூன் 4க்கு அப்புறம் தான் தெரியுங்க நமக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் எப்படி இருக்கு. சரி, தமிழ்நாட்டில் வந்து எப்படி நீங்க கேட்டிருந்தீங்க மற்ற பங்கேற்பாளர் கேட்ட போது தமிழ்நாட்டில் எப்படி போகுது அப்படின்னா திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10% வாக்கு சதவீதம் குறைய சான்ஸ் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா அது வந்து பிஜேபிக்கு என்டிஏ கூட்டணிக்கு வந்து சாதகமாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 2-3% அவங்க எக்ஸ்ட்ரா வாங்க போறாங்க. இதனோட டென்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வரப்போகுது. ஏடிஎம்கே என்பது எடப்பாடி தலைமையிலான இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கேக்கு வந்து கண்டிப்பாக இந்த 2 பேருக்கும், அதாவது என்டிஏ கூட்டணிக்கும் ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் தலைமையில கூட்டணிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஒன்ட் சே இட்ஸ் டஃப் ஃபைட், பட் ஒரு நல்ல ஒரு செகண்ட் பொசிஷனுக்கு வரதுக்கு உண்டான 2 பேருக்கும் உண்டான வாய்ப்பு. அதாவது இவர் 22-25% பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு, இவங்க வந்து 25-28. ஒரு 5% கேப்ல தான் பாத்தீங்கன்னா வந்து 2வது பொசிஷன்ல வந்து டஃபஸ்ட் ஃபைட் இருக்க போறது. அதுல என்ன ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா, இப்போ பேசும்போது கூட சொன்னாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்கன்னு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு there is no sync or synergy between the regional leaders and தொண்டர்கள் மத்தியில் அது இல்லைங்க. அது இல்லாததுனாலதான் வந்து இருவரும் பிரிந்தார்கள். அதாவது ஒரே முக்கியமான காரணம் சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து 40 தொகுதிகள்ல வந்து ஒரு நல்ல ஒரு சாலிடா வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் போது அதை வேண்டாம் என்று கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு ஏன் வந்து என்டிஏ வந்து தனியா நிக்கணும் இங்க? அப்போ மோடி அண்ட் அமித்ஷாக்கு வந்து தேவ கிளியர் டைரக்ஷன், தமிழ்நாடு இல்லாம நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு தெளிவா இருந்ததுனால நான் பார்க்கிறேன். திரு பொன்வில்சன், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து. அதாவது இப்போ கம்பேரபிள் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தல் தான். 2019 இதே கூட்டணி திமுக கூட்டணி இருந்துச்சு தமிழ்நாட்டில். இன்டாக்டாக இருக்கிறாங்க, அவங்க சிந்தவில்லை சிதறவில்லை. அந்த கூட்டணி வாங்கினது 53% ஓட்டு. அப்போ அதில் எவ்வளவு குறையுது? அது வந்து இப்போ நம்ம சுப்பிரமணி சொன்ன மாதிரி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. எதிர வந்து அது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. மற்றபடி அவங்களுக்குள்ள இருக்கிற ஓட்டு வந்து இங்கே தங்க போகிறது, அங்கேருந்து இங்கே போகலாம், அது நடுநிலையாளர்கள் ஓட்டு, அது வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிமுக போன முறை தனியாக பெற்ற ஓட்டு வந்து 83 லட்சம் ஓட்டு 2019. அந்த 83 லட்சம் ஓட்டை வந்து அவங்க கூடுதலா வாங்குறாங்களா குறைவா வாங்குறாங்களா அப்படின்றது வரும். ஆமா, பிஜேபி வாங்கினது வந்து அப்போ 15,50,000 ஓட்டு. அதுல அவங்க கூட வாங்குறாங்களா குறைவா வாங்குறாங்களா அதுல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். திரு பீர் முகமது, உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதன்மை களத்துல முதன்மையா இருக்கிறது திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும். மற்றவர்கள் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது இந்த எக்ஸிட் போலுடைய டேட்டாவும் மீண்டும் மறு நிரூபணம் செய்து உறுதி செய்து இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, 20 தாண்டுவது என்பதெல்லாம் அந்த எக்ஸிட் போலுடைய ப்ரொஜெக்ஷன் தானே தவிர களத்தில் அப்படி தெரியவில்லை. களத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அதை விட குறைவாகத்தான் இருக்கும். இது எக்ஸிட் போலில் 20% வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட களத்தில் எக்ஸிட் போலுடைய பற்றிய ஒட்டுமொத்த விமர்சனம் என்ன இருக்குன்னா ஒரு 70-72 சீட்டு அதிகமா என்டிஏக்கு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு இப்போ கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஆமா, வந்துட்டு இருக்கு. அதோட ஒத்து போறது மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். களத்துல இருக்கிறது கருத்து கணிப்புல இல்ல அப்படின்றது. நன்றி சிறப்பு விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்
நிச்சயம் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்